வணக்கம், நான் தான் உங்கள் தீபன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர் வந்து வண்டி எடுக்க போகிறாரு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரில, இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன வண்டி ஏது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இங்கே சன்லைட் தெரில. ஸோ யார் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அபி இருக்கா, தினேஷ் இருக்கான், அப்புறம் பார்த்திங்கன்னா குமார், அப்புறம் புது மாப்பிள்ளை புது பொண்ணு இந்து. ஸோ 2 பேர் இருக்காங்க. பார்க்கலாம். வண்டி வந்து ஃபுல்லாக டெலிவரி எடுக்க போகிறப்போ டெலிவரி எடுத்துகிட்டு என்ன ஏது அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். பார்க்கலாம். ஓ 2 பேரும் நடந்து கை கோத்துட்டு போங்கடா. யாரோ மாதிரி இருக்கு. போய் கதவை திறந்து அப்படியே உள்ளே போங்க. கம்பெனியில் ஒரு 3 மாதம் அந்த இது வாங்கும்போது வெயிட் இப்போ நமக்கு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் உங்களுக்கு தருவாங்க. ஏன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே 15 லட்சம் அதான் நம்ம இப்போ அதாவது இன்வாய்ஸ் வந்து நம்ம எக்ஸோரூம் ப்ரைஸ் எந்த டேக்ஸு பிராண்டுமே நமக்கு இது பண்ணுறோம். கியூஆர் கோடு யாரு தான் மாமா பார்த்து பண்ணுங்க. அந்த இது கட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா 5 சீட்ரு தாங்க எடுத்திருக்கோம். ஸோ 5 சீட்டரில் ஏசி இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் தான் எடுத்திருக்கோம். அந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு நம்புவோம். பார்க்கலாம். ரிவ்யூ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல். இதோட ப்ரைஸு அப்புறம் இஎம்ஐ தான் போட்டிருக்காங்க. இஎம்ஐயோட அதாவது இனிஷியல் எவ்வளோ கட்டினாங்க, மாதம் இஎம்ஐ எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். பார்க்கலாம் வாங்க. இது வந்து எங்கே எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் தான் எடுத்திருக்கோம். சரி, நீ விளாக் பண்ணுறேன்னா பேசு. காரை பற்றி என்ன கதை சொல்லலான்னு இருக்க? ஏதாவது ஒரு ஃபீட்பேக் ஒரு வந்து குமாருக்கு ஒரு வாழ்த்து. கார் எடுத்ததுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார் டெலிவரி எடுக்கணும். அவங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டு இருக்காங்க. வந்தனே வந்து காரை நம்ம வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். ஓகேவா? எனக்கு வந்து நானே வீடியோ எடுத்துகிட்டு பேசுகிறப்ப எனக்கு பேச வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அபி வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி அபி இனிமேட்டு வீடியோ எடுக்க கற்றுக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் இது வந்து போலண்ட், இது பிரேக் ரைடு. நம்ம இதில் எதுவுமே பண்ண வேண்டியது கிடையாது. இது ஏறிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சர்வீஸ் விட்டிங்கன்னா அவங்களே எல்லாமே பண்ணிக்குவாங்க. ஏபிஎஸ் பிரேக் வருது, ப்ளஸ் நம்ம அந்த வைப்பர் இது எல்லாமே. இது வந்து நமக்கு வந்து ஸ்டெப்னி, இந்த ஜாக்கி நம்ம இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, லிவர் அப்படியே வெளியே இழுத்திங்கன்னா வந்துடும். வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்படி அப்படி எடுக்க முடியாது. லிவர் அப்படி எடுத்துகிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸ் அந்த லிவர் அது பண்ணுறது டைட் பண்ணுறது பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம இந்த இது லூஸ் ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆகணுன்னே நம்ம வெளியே எடுத்து நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி இப்போ நாங்கள் தான் கார் எடுத்து கொடுக்குறோம். எங்கள் காசை போட்டு நாங்கள் கார் எடுத்துக்கிறோம். காசு அவங்களுக்கு தான், ஆனால் நாங்கள் வந்து முன்னாடி எல்லாம் பண்ணிக்கிறோம். கல்யாணமும் நாங்கள் தான் பண்ணி வச்சோம், இந்த காரும் நாங்கள் தான் எடுத்துக்கிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது இதில். ஆமாம், வந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? ஏன் இவ்வளோ லேட்டு? கெஸ்ட் எல்லாம் வந்து இங்கே பாருங்க, தெரியுறாங்க.
ஹாரன் அடிக்கணும். ஓகே. எல்லாரும் சீட் பெல்ட் போடணுமா? முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து போய் இல்லை வண்டி சார் வந்து அவ்வளோதான். பில் போடணுமா? இல்லை இங்கே தானே வீட்டுக்கு தானே. சரி நான் அப்புறமா எடுத்துக்கலாம். ஏசி கூலிங் நல்லா தான் வருது. புதுசு இல்லை அப்படிதான் நல்லா வருது. அது கிளைமேட்டும் ரொம்ப வெயில் இல்லை, கரெக்டாக இருக்கு. இந்த கார் அது என்ன ஏடு அப்படியே நான் பேசிக்கிறேன். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கடை எல்லாம் காட்டிட்டோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது கார் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம காரை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து திருச்செங்கோடு மலைக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோங்க. பார்க்கலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர், தினேஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா குமாரோட தம்பி தனுஷ். அது யாருன்னா புது மாப்பிள்ளையோட தம்பி. ஆமாம், தனுஷையும் காட்டிடு வீடியோவில். கையெடு பரவாயில்ல. அவ்வளோதான். இதுதான் மலை காட்டிடு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் திருச்செங்கோடு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு மலை அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த கோயிலுக்கு. அப்படியா? தனுஷ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன்னு வேறு சொல்லியிருக்காரு. உங்கள் வீட்லேயுமா? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்துருப்பாரு, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஈவன் உன்னை மட்டும் கவர் பண்ணி எடுக்கிறேன். பிள்ளையாரா? இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம வந்து திருச்செங்கோடு மலைக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஃபீஸ் கட்டணும். 20 ரூபா யார் பணம் கொடுக்கறதுன்னு பஞ்சாயத்து காருக்கு வந்து 20 ரூபா, பைக்கு 10 ரூபா. அந்த 20 ரூபாய் யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க். தனுஷ் பாக்கெட்டை வரைக்கிறாரு. பின்னாடி வந்துட்டோம். என்ன சொல்ற? பின்னாடி கவர்மெண்ட் வண்டி. பின்னாடி கவர்மெண்ட் வண்டி ஒரு கார் இருக்கு. ஏன் அந்த வண்டி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்? அவங்க காசு கொடுக்காம போவாங்க. பாரு அவங்க மட்டும் காசு தர மாட்டாங்க. கேட்டா கவர்மெண்ட் வண்டி அவங்கள போயிட்டாங்க. சரி, இப்படி நம்ம மாஸ்டர் பிளான். நமக்கும் சேர்த்து தானே வாங்கணும். ஆமா, இந்த வண்டிக்கு சேர்த்து வாங்கிருக்கேன். அடா பாய், 20 ரூபாய்க்கு இப்படி பண்றீங்களா? எப்படி இந்த கார் எங்க பின்னாடி தான் வந்துச்சு, எப்படி முன்னாடி போச்சு அப்படின்னா ஒரு சைடு வாங்கல, சைடு வாங்க வச்சுட்டாங்க. ஏன்னா டிக்கெட் எடுக்கணும்ல என்ட்ரன்ஸ்க்கு, அதனால. இப்ப பாருங்க முன்னாடி முந்திட்டு போக முந்திரியாட்ட. அருணே டோர் நல்லா சாத்து. போட்டோ எடுக்கணும். டோர் சாத்து சொல்றேன். இவன் மாதிரி போட்டோ எடுக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா கீழே இருக்க தெப்பக்குளம், தாமரை குளம். இன்னும் கீழே போறதா? கீழே போனா சம்பவம் சரியா போயிடும். அழகான ஒரு பிளேஸ், அருமையான பிளேஸ் தாமரை குளம். நான் வேற ஏதோ மெய் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இவங்களை அந்த வண்டி கிட்ட நிறுத்தினாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இவங்க யாரு வந்து தைரியசாலியா அவங்க எடுங்க. நானே எடுக்கிறேன். என்ன யார் எடுப்பீங்க? இருந்தாலும் அதாவது 365 நாளும் உங்க கூட தான் இருக்கா? அப்படின்ட்டு இல்லை எப்பவுமே. இப்போ 2 நாளா இவனுக்கு அவன் பேர் என்ன, யாருக்கும் கால் பண்ணி தர்மனா அவனுக்கு கால் பண்ணால அவன் வரல. அதுவே தீபனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உடனே என்ன வேலை என்ன போட்டு ஓடிடும். அது எப்படி இல்லை, திருப்பி பசங்களை மீட் பண்றதுக்கான ஒரு காருக்கு பூஜை போகணும்னு சொல்லுவோம். கல் எல்லாம்
பார்த்தீங்கன்னா எங்கள் கார் மட்டும்தான் இங்கே நிற்கிது. அவங்க கார் வந்து அங்கே வீட்டில் சேஃபாக நிறுத்தியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்ப் போட்டு நாங்கள் குளிர் காஞ்சிட்டு. ஆமாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா குமார் இருக்கான், அவனுடைய ஒய்ஃப் இருக்காங்க, இந்து அவங்க இருக்காங்க, அருண் இருக்கான், அபியக்கா இருக்காங்க, தீபன் இருக்கான், அண்ட் இட்ஸ் மீ தினேஷ். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா ஃபயர் கேம்ப் போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காரை வந்து நாங்கள் பெருசாக காட்டியிருக்கவே மாட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூஜைன்னு கிட்டத்தட்ட 3 பூஜை போட்டாங்க. அன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மலையில் போய் அங்கே ஒரு பூஜை, மறுபடியும் சங்ககிரி போய் எங்கள் ஆர்எஸில் அங்கே ஒரு கோயிலில் வந்து அங்கே ஒரு பூஜை, மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே ஒரு பூஜை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கார் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. டைமும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. வீடியோவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. அதனால் இப்போதைக்கு சும்மா கார் எடுத்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், விளாக் மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரை பண்ணோம் எடுக்கிறதுக்கு, பட் சரியாக பண்ண முடியல. அதனால் சரி இருக்கிற வரைக்கும் ஓகே அப்படின்ட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டோம். ஏன்னா இப்போ மறுபடியும் காரை வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அது வீடியோ லென்த் ஆயிரும். அதனால் சரி ஓகே இதை ஃபஸ்ட்டு போட்டுருவோம், போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. என்ன இதுங்கிறத பார்ப்போம். அந்த ப்ரைஸ் டீட்டெயிலெலாம் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலில் ஒரு இதில் ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காரை பற்றின எல்லா டீட்டெயிலும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடணும். அப்போ தான் அந்த வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த கார் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் அதில் சொல்லிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த வீடியோ, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு மண்டே இல்லைனா டியூஸ்டே வந்து அந்த வீடியோ ரெடி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஷூட் பண்ணல, பட் ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும் நமக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா, பாய், see you.